ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, ராஜி மீனாவும் கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்தோன்னு எல்லாரும் விசாரிக்கிறாங்க. எங்கே போனீங்க, உங்களை எவ்வளோ நேரம் தேடுறதுன்னு சொல்லி கோவப்படுறாங்க. அப்போ ராஜி மீனாவும் போய் சொல்கிறாங்க, நாங்கள் வீட்டுக்கு தான் போயிருந்தோம். கல்யாணத்தப்ப தங்கமயிலுக்கு போகிறதுக்கு நகை வாங்கியிருந்தோம்ல, அந்த நகையை மறந்து வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டோம். அதை எடுக்க தான் போயிருந்தோம்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுன்னு கோமதி திட்டுவாங்க, ஏன்டி கொஞ்சம் கவனமாக இருக்க மாட்டீங்களா, அந்த நகையாக போய் மறந்து வச்சுட்டு வருவீங்கன்னு சொல்லி திட்டுவாங்க. லாஸ்ட்டாக பாண்டியன் கேட்பாரு, சரிப்பா போனீங்கல்ல, போகிறதுக்கு முன்னாடி யார்ட்டையா சொல்லிட்டு போவேன், உங்களை காண சொல்லி நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம்னு சொல்றாரு. இப்ப ராஜி சம்பந்தமே இல்லாமல் பழனி வேலை மாட்டி விடுறாங்க. ஆமாங்க, ராஜி சொல்றாங்க, மாமா நாங்கள் போறதுக்கு முன்னாடி சித்தப்பாட்ட சொல்லிட்டு தான் போனோம்னு சொல்றாங்க. மீனாவும் ஆமா ஆமா நாங்கள் சித்தப்பாட்ட சொல்லிட்டு தான் போனோம் தலையாட்டுவாங்க. இப்ப பழனி வேலுக்கு ஷாக் ஆகுது. பாண்டியனும் பழனி வேலை நல்லா திட்டுவாரு, ஏன்னா கிறுக்கு பயில விஷயத்த சொல்ல மாட்டியா, பொண்ணுங்களை காணோம் எவ்வளவு நேரம் தேடணும், எதுவுமே சொல்லாம கல்லூனி மங்க மாதிரி இருக்கான்னு சொல்லி திட்டுவாரு. அதுக்கு பழனி வேலு வந்து, ஐயோ மச்சான் சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது, இவங்க என்கிட்டலாம் சொல்லிட்டு போலன்னு சொல்றாரு. ஆனா பாண்டியன் நம்ப மாட்டாரு, தொடர்ந்து பழனி வேலை தான் திட்டுவாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, மீனாவும் ராஜியும் ரெடி ஆகிறதுக்காக ரூமுக்கு போறாங்க. பின்னாடியே கதிர் வந்து விசாரிப்பாரு, உண்மையை சொல்லுங்க என்ன நடந்துச்சு, எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்கிறாரு. ராஜியும் மீனாவும் திரும்ப கதிர்ட்டு அதே பொய்ய சொல்லுவாங்க. இப்ப கதிர் ஒரே கேள்வியில் அவங்க லாக் பண்றாரு, வீட்டு சாவி ஏன்ட்ட இருக்கு, அப்புறம் எப்படி நீங்க வீட்டை வந்து நகையை எடுத்துட்டு வந்திருப்பீங்க, ஏன் பொய் சொல்றீங்க, உண்மையை சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. இப்ப அவங்களுக்கு ஷாக் ஆகுது, இருந்தாலும் சமாளிப்பாங்க. ஆமா நாங்க நகையை எடுக்க போல, ஆனா வீட்டு கொள்ள கதவை பூட்டாம திறந்து விட்டு வந்த மாதிரி தோணுச்சு, அதை செக் பண்ணதான் போனோம்னு சொல்லி சமாளிப்பாங்க. கதிர் நம்ப மாட்டாரு, துருவி துருவி கேள்வி கேட்பாரு. இப்ப ரெண்டு பேர் சேர்ந்து கதிர்ட்ட கோவப்படுற மாதிரி நடிக்கிறாங்க. இப்ப எதுக்கு போலீஸ் மாதிரி எங்களை விசாரிச்சுட்டு இருக்க, நாங்க கல்யாணத்துக்கு ரெடியா, அதெல்லாம் அவங்க பதில் சொல்றதான்னு சொல்லி கோவப்படுறாங்க. கதிரை எப்படியா சமாளிச்சாங்கன்னு அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, தங்கமயிலுக்கு சரவணுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்து முடியுது. ஆமாங்க, பல பிரச்சனையை தாண்டி கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. சரவணன் தங்கமயிலும் பெரியவங்க கல்லெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. கடைசியா கல்யாண மண்டபத்துல சில கல்யாண சடங்குலாம் நடத்துறாங்க. அதாங்க இந்த மஞ்சள் தண்ணியில மோதிரம் போட்டு விளையாடுவாங்கல்ல, அந்த விளையாட்டுலாம் நடத்துறாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியல் முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, குமார் வந்து கல்யாணம் பண்ண கடத்த பார்த்தார்ல, அந்த விஷயம் வெளியே தெரியலாம். ஆமாங்க, ராஜி மீனாவும் அதான் கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிச்சுல, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் உண்மையை சொல்லலாம் சொல்லி உண்மையை சொல்லலாம், இல்ல வேற யாரும் மூலியமாச்சும் அந்த உண்மை வெளியே வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அப்படிலாம் நடந்தா கண்டிப்பா பாண்டியன் சும்மா இருக்க மாட்டாரு. சக்திவேல் முத்துவேல் கூட எல்லாம் பயங்கரமா சண்டை போட போவாரு. அது ஒரு பெரிய பிரச்சனையா வரதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கே தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.